இப்படி ஒரு கோலா உருண்டையை லைஃப்ல சாப்பிட்டதே இல்ல. பேசாம சோயால பண்ணிடலாமா அத்தை? நல்லா இருக்குமா? பண்ற விதத்துல பண்ணா மட்டன் மாதிரியே இருக்கும். என்னோட ஸ்டைலில் ஒரு வெஜ் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? அதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 4-5 காஞ்ச மிளகா, 1/2 கப் பொட்டுக்கலையை நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கூடவே ஆல்ரெடி நான் சுட தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸை ஃபில்ட்ரு பண்ணி கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் ஒரு சேர மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக வெங்காயம், உப்பு, பெருஞ்சீரகம், கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்ல ஒரு பைண்டிங் ஸ்ட்ரக்சர் வர்றதுக்கு நான் வந்து கடல மாவு ஆட் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் வந்து அரிசி மாவு கூட ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஒரு சேர பிசைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. உருண்டை வந்து பிரியாமல் வரணும், அது போல் பிடிச்சி வச்சுக்கோங்க. இதை நல்ல ஒரு சூடான ஆயிலில் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா செம்ம சூப்பரான வெஜ் கோலா உருண்டை என்னோட ஸ்டைலில் ரெடி. இது மட்டன் கோலா உருண்டைக்கே டஃப் கொடுக்குங்க. இது ஒரு குவிக்கான பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரெசிபி. இதை எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். டாடா, பை பாய்.